நான்காவது உபயதாரர் விருப்பப்படி ராஜசுயாகம் தர்மர் ராஜசுயாகம் விருப்பப்படி இது நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரத்தில் ஒரு புண்ணிய சரித்திரம் புண்ணிய கதை தர்மர் ராஜ சுயாகம் என்னும் சராசந்தர் பீமன் சண்டை சராசந்தர் பீமனுக்கு சண்டை தர்ம பாண்டு மகாராஜன் சொர்க்கம் அது சரி தர்மர் ராஜ சுயாகம் நாடகம் சராசந்தர் பீமனுக்கு சண்டை சுசுபாலன் வலை இந்த நாடகத்தில் விளங்கி வரக்கூடியவர் பொறுமையை புருஷனமாக விளங்கி வரக்கூடிய தர்மராஜா தர்பார் அவரால் மற்ற விவரம் அறியலாம். தர்மராஜா தர்பார் மகாராஜா வணக்கம். மகாராஜா நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு வாழ்ந்திரு. ஐயா வணக்கம். நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு எப்பயுமே நோய் இல்லா வாழ்வே குறைவில்லா செல்வம். ஒரு மனிதனுக்கு நோய் இல்லா உடல் இருந்தா மட்டும் போதும். அதே பெரிய சொத்து பெரிய செல்வம் அழிக்க முடியாத செல்வம். கோடிக்கணக்கில் பணம் வச்சிருப்போம், சொத்து சேர்த்து வச்சிருப்போம், ஆஸ்பத்திரியே ஊடாப்படுத்தணும். கோடிக்கணக்கில் கோட்டுக்கு பில்டிங் கட்டி வச்சிருப்பான், இங்க படுக்க முடியாது. அங்க கொசு கடியில பெட்டில் தான் படுத்துறாரு. அங்கதான் பெட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா, இவன் பஞ்சன மத்தியா உதவான், ஆஸ்பத்திரி மட்டும் தான் உதவும். அத்தனை கோடி பணம் வச்சிருந்தா என்ன புண்ணியம். ஆனா நோய் இல்லா உடம்பு இருந்தா அதுவே பெருத்த செல்வம் அப்படின்னு அன்பார்ந்த சபைக்கு மனமார்ந்த வணக்கம். இந்த சபையை உருவாக்கி பார்த்தார். எப்படி விளக்கம்? சபையை பார்த்தா லட்சுமி விளாட்சமர்ந்த சபை.
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொருத்தம் தலை. இதுல உனக்கு என்ன விளக்கம் தெரியும்? ஏன்னா உலகத்துல எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ மொழி இருக்கு, அவங்க மதம் சார்ந்த ஒரு புனித நூல் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு புனித நூல் அதுதான் பைபிள், இது பகவத்கீதை. ஆனா இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு புனித நூல் குரான். அதை கிறிஸ்துவ மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு புனித நூல் பைபிள். இப்படி குறிப்பிட்டதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா உலகத்துல எண்ணற்ற மதம் இருக்கு, எண்ண முடியாது, அவ்வளவு இருக்கு. அப்படி எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மொழி, அவங்க மொழி சார்ந்து அவங்க கடவுள் சார்ந்த ஒரு புனித நூல் இருக்கு. ஆனா எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதியினரும், எல்லா கண்டத்தினரும், உலக மக்களே, உலக நாடுகளே ஏகோபித்து ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஒரே நூல் அதுதான் உலக பொதுமறை நூல் திருக்குறள். 1330 குறள், 7 சீர் கொண்டது. மேலே 4 சீர், கீழே 3 சீர். அப்ப 1.25 வரி தான் ஒரு திருக்குறள். ஆமா, அப்ப அந்த 1.25 வரி திருக்குறள் அதுல அவர் சொல்லப்படாத கருத்தோ தத்துவமோ தர்மமோ எதுவுமே கிடையாது. ஆமா ஆமா, அதனாலதான் உலகத்துல எல்லா மொழியினரும் எல்லா மதத்துக்கு சொந்தக்காரங்களும் திருக்குறளை ஏத்துக்கிறாங்க. ஆமா, உலக பொதுமறை நூல் எல்லாரும் படிப்பாங்க. அப்போ அதை சொல்றார் திருவள்ளுவர், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொருத்தம் தலை. ஏன் அந்த குறள் இங்க சொல்றேன்னு சொன்னா, அந்த குறளுக்கு பொருத்தமான ஊரு இதுதான். எப்படியா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை. இந்த பூமி இருக்கு, எத்தனையோ துன்பத்தை செய்யறோம். கொஞ்சம் நெஞ்சமா துன்பம் செய்யறோம். நெல்லு கொண்டு போடுறோம், மருந்து கொண்டு போடுறோம், குடிச்சிட்டு கொண்டு போடுறோம், குடிச்சிட்டு அதிலே குழம்பு கிழக்கிறோம். எங்க போனாலும் ஏண்டா இது உலகத்துல எல்லாரும் செய்யத்தானே. அப்படி நீ சொல்ற மாதிரி ஆரம்பமா சிறுநீர் கழிக்கிறோம், மலம் கழிக்கிறோம், காரி துப்புறோம், மண்வெட்டி எடுத்து வெட்டுறோம், கடப்பாடு எடுத்து குத்துறோம், வெடி வச்சு வெடிக்கிறோம், பூமியை பொழக்கிறோம். என்னைக்காவது இந்த பூமி தாய் கோவித்ததுண்டா? சித்திரவதை பண்றது ஒரு வார்த்தை. அப்படி இந்த பூமி தாய் கோவிப்பாளானா ஒரே ஒரு சனத்துல தாய்மாரெல்லாம் அடுப்பு பத்த வச்சு வீட்டுல உழ வச்சு அரிசி போட்டு கொதிக்கும் பாரு. அப்ப அதுல எந்த அரிசி மேல் அரிசி எந்த அரிசி கீழ் அரிசி தெரியுமா? கொதிக்கும் போது இது இந்த இடத்துல இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதை போல இந்த பூமி கீழ்மண் மேல் மண் ஆயிடும். நம்ம இருந்ததுக்கு உண்டான இடமோ தடமோ எதுவும் இருக்காது. நான் அம்மா பெரியாலும் சொல்ல முடியாது. இந்த பூமி தாய் போச்சுன்னா ஒரே சனம் ஒண்ணு அடையாளம் எல்லாம் போயிடும். ஆனா ஓ ஏதாவது நான் வாங்கின ஏதாவது அடையாளம் இருக்குமா? கிடையாது. ஒரு மரத்துல கூட ஒரு இலை கீழே வந்துச்சுன்னா அது இருந்ததுக்கு உண்டான அடையாளம் இருக்கும். மனுஷன் செத்துட்டா அந்த 30 கும்பிட்டோம்னா அன்னையோட முடிச்சு நம்ம அம்மாவா மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு கிடையாது. அப்படி அந்த பூமி தாயை போல் பொறுமை வேண்டும். அப்படி பொறுமையா அமைதின்னு சொன்னா அது இந்த ஊருக்கு தான் பொறுமை இல்லையா? அப்படி அகழ்வாரை தாங்க நிலம் போல் எவ்வளவு பொறுமை செஞ்சாலும் எப்படி பொறுமை. அதே போல் பொறுமையாக திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடியவர் இந்த சபையில் வந்திருக்கவங்க அனைவருடைய நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்தில் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? நம்மளோட நாடக பேராசான் நிறைய பேர் இருப்பாங்க. அனைவருடைய பாதத்திற்கு நம் நாடக கம்பெனிகள் அனைவருடைய பாதத்திற்கு உங்கள் இருவருக்கும் சிறியவன் ஒரு கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் நான் பொறுமை நம்படைத்த
ஐவர் ராஜாக்கள் மூத்தவராகிய தர்மராஜி தர்மராஜி பொறுமையா உருவாக வந்த தர்மராஜி ராஜாக்களே முத்தோர் தர்மபுத்திர மகாராஜன். அது மட்டும் தான் தெரியும். நான் எப்படி பிறந்தேன், நான் பிறந்த ஒரு வைபவ நிலை அது தெரியாது இல்லையா? குந்தமாதேவி மாத்ரா தேவி அப்படி அந்த ஐவர் ராஜாக்களே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் யம தர்ம நம்சத்தால் பிறந்தவன் இந்த தர்மநந்தனே. யம தர்மம் நம்சத்தால் பிறந்தவன். ஏன்னா பாண்டு மகாராஜன் ஒரு நாட்டுக்கு மன்னன். அவருக்கு பிறந்தன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி தவறு கிடையாது. பாண்டு மகாராஜனுக்கு தகுந்த திருமண வாலிப பருவத்திலே குந்தமாதேவி மாத்ரா தேவி இரண்டு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து அப்போ காட்டுக்கு வனவேடிக்கை பார்ப்பதற்கு மனைவி அழைத்துக் கொண்டு என் தந்தை பாண்டு ஆமா அப்படி போகும்போது ஒரு நாள் தினத்திலே வர்ணசாலை விட்டு கானகத்துல வேட்டையாடிட்டு வரலான்னு ராஜா வீட்டு பிள்ளை எல்லாம் வில்ல எடுத்துக்கிட்டு வேட்டையாட போவாங்க. அப்படி போகும்போது அப்படி சுத்தி பார்த்து வந்தா அழகான இரண்டு மான், ஒரு பெண்மான் ஒரு ஆண்மான் உணர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டு விளையாடி கொண்டிருக்குது. ஆமா பார்த்தார் என் தந்தை பாண்டு மகாராஜன். அழகான மான் இருக்கிறது என்று எடுத்தார் வில்லை, கூட்டினார் நாணியை, அடித்தார் மான் மீது அப்படி போட்ட உடனே அந்த மான் மீது பட்ட பானம் ஒரு மகான் மீது பட்டு ஐயோ ஒரு முனிவரா இருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் அவர்தான் அந்த வனத்துக்கு சொந்தக்காரர் அமுதந்தி மகாமுனிவர். அமுதந்தி மகாமுனிவரும் அவர் மனைவியும் இருவரும் சேர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அது தெரியாது என் தந்தை பானத்தை போட்டு விட்டார். அப்ப அமுதந்தி மகாமுனிவர் தெரிவிக்கிறார், அடே பாண்டு, நீண்ட காலமாக சிவபெருமானை கோரி தபத்தை செய்து தபத்தை முடித்து இன்றைக்கு வந்து பகல் வேலையா இருக்கும் போது மனைவியோடு பகல் வேலையிலே சேரக்கூடாது. ஆண் பெண் சேர்க்கை பகலிலே இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய புதிய பாவம். எந்த காலமா இருந்தா பாவம் பாவம் தானே. எந்த காலத்துல எந்த காலத்துல எங்க ஈத்துட்டு போறான் தெரியுமா? பகல்ல எங்க கருத்தோட ஈத்துட்டு போறான், மோட்டர் செடி ஈத்துட்டு போறான், ஆட்டமகை ஆட்டமகை ஈத்துட்டு போறான். எங்க சுத்தி போனாலும் மடியில கையில தான் வேலையா அப்படி என்ன கொடிய பாவண்டாது. பாவம்னா சாதாரணமா சொல்றேன். அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணாக்க பாவம் போற வயசு எங்கேயும் போவாது தம்பி. ஜென்மத்திலே செலவு பண்ண முடியாத சொத்துல அதுவும் ஒண்ணு. எந்த ஜென்மா இருந்தாலும் நீதான் அதை அனுபவிச்சோம் பாவம். அப்படி என்று நீண்ட காலமாக சிவபெருமானுக்கு தபத்தை செய்து பகல் வேலையில் சேரக்கூடாது என்று நாங்கள் ஆண்மான் பெண்மானாக உருவெடுத்து இருவரும் புரட்சிக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது உன் பானம் பட்டு நான் இறக்கப் போகிறேன். ஆனால் அதே போல் உன் மனைவியோடு நீ சேர்ந்தாயானால் உன் சிற 16,000 துக்களாக வெடிக்க கடவுள் குட்டி சாப்பிட்டு அதே போல நீ போய் சேர்ந்தா ஒரு தலையானது 16,000 சுக்களா போல குடி சாப்பிட்டு அப்படி என்று கொடுத்து அப்ப ரெண்டு மனைவி இருக்கு. சாபத்தை வாங்கி ரெண்டு மனைவியோட குடும்பம் நடத்த முடியுமா? அப்ப புத்திர பாக்கியம் உண்டாகுமா? விருத்தி ஆகாது. அப்ப சிற்றின்பத்தை விடுத்து துறவரம் பூண்டு சன்னியாசிகளோடு தானும் ஒரு சன்னியாசி புறப்பட்டார். ஆமா அப்ப சாமி எல்லாம் பாக்குறாங்க, என்னப்பா ரொம்ப சின்ன வயசா இருக்கு, வாலிப பருவத்திலே சன்னியாசம் பூண்டு வரைய என்ன காரணம் அப்படி கேட்ட உடனே ஐயா அமுதந்த முனிவர் மலை போல் சாபத்தை கொடுத்தார். என் மனைவியோடு நான் சேர்ந்தால் நான் சிரம் வெடித்து இறந்து விடுவேன். அதனால் எனக்கு சிற்றின்பத்தை விடுத்து பேர்மத்தை அடைய போகிறேன். அப்ப சொல்றாங்க முனிவர்லாம், ஒரு மனிதனாகப்பட்டவன் பூவையிலே பிறந்து விட்டான், சிற்றின்பத்தை அடைந்தால் பிறகு பேரின்பத்துக்கு வழிகள் நேரா சொர்க்கம் கிடைக்காது, முத்தி மாற்றம் கிடைக்காது. அப்படி திருப்பி அனுப்பிவிட்டார். அங்கிருந்து மன்னர் சாலைக்கு வந்த என் தந்தை பாண்டு மகாராஜன் சோர்ந்த முகத்தோடு உட்கார்ந்திருந்தார். அப்ப என் தாய் குந்தமா தேவி அப்படி வனவேடியை பார்த்துட்டு வந்து, மன்னவா வனத்திற்கு வேட்டையாட செல்லும் போது அலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல் இருந்த உங்கள் முகம் சோர்ந்து உட்கார்ந்திருக்கீங்க, என்ன காரணம்? ஒரு முகவாட்டமா உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆமா அப்ப நடந்ததெல்லாம் சொன்னார்.
இருப்பார். மன்னவா, நம் குலம் தழைக்காது, நமக்கு புத்திர வாக்கியம் இருக்காது. அப்படி என்ற வசனம் உங்களுக்கு தேவை கிடையாது. என்னுடைய வார்த்தையை கேட்டால், என் பேச்சை கேட்டால் கண்டிப்பா நமக்கு பிள்ளை வாக்கியம் உண்டு. என் வார்த்தை கேளுங்க, என் பேச்சு கேளுங்க, நான் புள்ள பெத்து காட்டுறேன். நான் புள்ள பெத்து காட்டுறேன்னு எங்க அம்மா தனியா அப்படியே சொன்னாங்க. நமக்கு புத்திர வாக்கியம் உண்டான்னு எங்க அம்மா மட்டும் தனியா புள்ள சரி சரி நமக்கு பிள்ளை வாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி என்று கேட்டார் என் தந்தை. மன்னவா, நான் திருவயதா இருக்கும்போது சூரசேன மகாராஜா பட்டணத்தில் தூர்வாச மகாமுனிவருக்கு ஒரு வருட காலம் பணிவிட வேலை செய்து என் பணிவிட வேலையை வச்சு 5 மணியாங்களை கொடுத்து 5 மணி மந்திரத்தை உச்சரித்து சென்றார். அந்த மந்திரத்தின் பலனால் தேவர்கள் அம்சத்தினால் நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படி என்று சொன்ன உடனே என் தந்தை உட்கொண்டு ஒரு மணியாங்களை எடுத்து ஒரு மணி மந்திரத்தை உச்சரித்து தென்திசைக்கு அதிபதி சாம்பலாபுரி வேந்தன் யமதர்மன் நினைத்து உச்சரித்தார். ஆமா, அந்த உருவம் என் தந்தை பாண்டு மகாராஜனுக்கு வந்துவிட்டு அப்ப இருவரும் சேர ரிஷிபிண்டம் 24 முடிபடிக்கு இந்த தர்மநந்தன் அந்த கானகத்திலே பிறந்து அமுதந்தி மகாமுனிவர் ஆசிரமத்தில் குறுக்கிட்டு மரத்தடி அடர்ந்த வனத்தில் இந்த தர்மநந்தன் நான் பிறந்தேன். அப்படி பிறந்தேன் சொன்னேன். நான் பிறக்கும் போது அருமையான பாரத செய்யும் தம்பி சிவமுரு முகத்தவாரம் தினதிதி கர்ண யோகம் நவமென வழங்கு கோலும் அது நன்னிலை நின்ற போது இந்த அவனியை உருகோல் ஆட்சி ஆளும் என்ற அறிவில் மிக்க இந்த தர்மனு பிறந்திட்டேன். அப்படி நான் பிறந்த உடனே ஆதாரத்திலிருந்து தேவர்களால் பார்த்தார். பூலோகத்திலே தர்மம் பிறந்திருக்கிறது, அதர்மம் அழிந்து போய்விடும். அப்படி என்ற ஆனந்த சந்தோஷத்தில் தேவரெல்லாம் பார்த்து பூமாரி வரப்படுகிறார். ஆமாண்டா, அப்பேற்பட்ட நல்ல வேலையை பிறந்தவர் தர்மநந்தன். அதே பாண்டவ ராஜனுக்கும் கொந்தமா தேவிக்கும் வாழ்வு தேவன் சென்றால் என் தம்பி அதே பாண்டவ ராஜனுக்கும் என் அம்மா கொந்தமா தேவிக்கும் தேவி இன்று நம் சென்றார். பாண்டவ ராஜனுக்கும் எங்க சித்தன்னே இருக்கக்கூட நகுல சகாதேவர் 5 பிள்ளைகள் 2 தாய் ஒரு தகப்பனார் இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்து சில காலம் கழித்து எங்க அம்மா 5 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு காலத்து மலம்பெருக்கி போயிட்டாங்க கனிவர்க்கங்கள். ஆனா எங்க சித்தனை விட்டு உடைமாத்த பன்னகசாலைக்கு போனாங்க. எங்க அப்பா என் தந்தை பாண்டவராக அந்த அமுதந்தி மகாமுனிவர் கொடுத்த மறந்து போச்சு. என்ன விதி வலியது யாரையும் விடுமா? விடவே விடாது. அப்ப மனித மேல் இருக்கக்கூடிய ஆசை சாபத்தை மறந்து சித்தனை கட்டி அடைத்தார். யார மாத்ரா தேவி கட்டி அடைத்த உடனே ஆமா அப்படி சேர்ந்த உடனே அமுதந்தி மகாமுனிவர் சாபப்படி சிரம் விடைத்து அங்கே இறந்து விட்டார். அப்படி இறந்த உடனே என் தாய் குந்தமாதேவி வந்ததும் எங்க சித்தனை மாத்ரா தேவி பார்த்தது. அக்கா, நம் கணவர் இறப்பதற்கு நானே காரணம். இனிமேல் நான் உயிரை வச்சிருக்க மாட்டேன். உலகத்தார் கேட்டால் 5 ராஜாக்களுக்கு தாய் குந்தமாதேவி அப்படின்னு சொல்ல வேண்டும் உலகத்தார் அப்படின்னு எல்லாம் அனைவரையும் ஒப்படைத்து விட்டு என் சிற்றனை உடன் கட்டை ஏறி விட்டு எங்க அம்மா எங்க சிற்றனையும் அங்கேயே செத்துட்டாங்க. அப்ப 5 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்க அம்மா குந்தமாதேவி நாடகத்துல வாழ முடியுமா? அங்கிருந்து நேரா டெல்லி அகஸ்தாபுரத்துக்கு வந்தா எங்க பெரியப்பாருக்கார் திருராட்ச மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் 100 பிள்ளைகள். அப்ப எங்க அம்மா குந்தமா தேவி 5 பிள்ளையும் தாயுமாக வேறு கதி என்று நேரா மூத்தார் காலத்துல போயிருந்தாங்க. இது உன் தம்பி பிள்ளைகள் அல்ல, இது அனைத்து உன் பிள்ளைகள், இதுதான் ஆதரவு. அப்படி காணகத்தில் நடந்த சமாச்சாரத்தை சொல்ல என் பெரிய தந்தை எங்கள் 5 ராஜாக்கள் அவங்க ஒரு 100 பேர் 105 பிள்ளைகளும் ஒற்றுமையா இருந்த தம்பி ஒரு பாடசாலை மாணாக்கராக. அப்ப 105 பேர் இருக்க முதல் குரு கிருபாச்சாரி, இரண்டாவது குரு துரோணாச்சாரி, சகல விதமான கல்வி எல்லாம் கத்துவாங்க. அப்படி வரக்கூடிய வேலை ஒரு நாள் உணவு அருந்தி விட்டு நாங்க எல்லாம் சாப்பிட்டு ஒரே வராண்டாவில போடுவோம். 105 பேரும் ஒரே வராண்டா பெருசா இருக்கும். அப்படி படுத்தோம்னா என் தம்பிகள் 4 பேர் இந்த பக்கம் படுத்துருவாங்க. அப்படி நானும் அந்தாண்ட படுத்துருவேன். பீமங்கம் படுப்போம். பக்கத்துல துரியோதன படுப்பான். அந்தாண்ட 99 பேர் அவங்க 100 பேர் அப்படி படுப்பாங்க. என் தம்பி என்ன பண்ணுவோம், வீமன் கொஞ்சம் சாப்பாட்டு பிரியன் சாப்பிட்டு அவன் குரட்டை விடுவான். தம்பி அவன் விடுற குரட்டில அவன் குரட்டை விடும் போது 100 பேர் பிறந்து நான் தாழ்வு போவோம். மறுபடியும் அந்த மூச்சை இழுப்பான். மறுபடியும் அந்த 100 பேர் கிட்ட அப்ப மூச்சு விட இழுக்க இவனுக்கு தூங்க முடியாது. அங்க இருந்து பொன கட்டி அடிப்பான் அந்த குரட்டை சத்தத்தை.
பார்த்தான் துரியோதனன். அடடா, சின்ன வயசுலே இந்த தட்டிப்பையும் இவனுக்கு இவ்வளவு பெரிய பலமா? இவனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும். ஐவராஜாக்களை உயிரோடு விடக்கூடாது. அப்படி விட்டார். டெல்லி அகத்தாபுரம் 66,000 வீதி, வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு, சதுரத்துக்கு சதுரமான நாடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் வீடு எண்ணிக்கை. அப்ப அதுல சரிபாதி பாகத்தை கேட்பான். உயிரோடு விடக்கூடாது என்று என்னென்ன சூது செய்யலாம். நடக்கிற வகையில முள்ள போட்டுக்கிறான், பாம்புகளை விட்டுக்கிறான், சாப்பாட்டுல வச்சு கலந்து வச்சுக்கிறான், குளிக்கின்ற குளத்திலே கூறு வச்சு வாங்கி போகிறோம். ஏமாத்தி 13 சிண்டு அப்படி ஏமாத்தி எழுதிக்கிட்டேன். நீ மட்டும் என்ன வாங்கி போறேன்? பெரியவளை பார்த்தா யார் சம்பாதிச்சு போடணும்? அப்ப நான் சம்பாதிச்சு போட்டு சாப்பிட்டா அப்ப யாருக்கு அப்படி எழுத மாட்டாங்களா? அந்தந்த குடும்பத்துல பெரிய ஏமாத்தி தான் சாப்பிடலாம். ஆமா, என் குடும்பத்தை பெரிய தானே சம்பாதிக்கணும். அப்ப நான் சம்பாதிச்சா அவங்க என்ன பண்ணுறது? போட்டிக்காரன் சம்பாதிச்சு சரி. அப்படி சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்தா நடக்கிற வழியில முள்ளடிச்சவனா வாழ்ந்து பாத்திருக்கியா? சரித்திரமே கிடையாது. நடக்கிற வழி இப்ப கூட சொல்றேன், யாருமே தடுக்க கூடாது. நடக்கிற வழியில முள்ள போட்ட வாழவே முடியாது, ஒதுக்கணும். அப்படி முள்ள எடுத்து வழியில போடுறான்னு சொன்னா அவனையும் அவன் வழி அடிச்சுக்கிறான். அவன் பெரிய பாவம் வாழ முடியாது உலகத்துல. அப்பேற்பட்ட பாவ செயல்களை ஒன்றல்ல இரண்டல்ல 1 கோடி சூதுகள் செய்தான் துரியோதனன் இல்லையா? அப்படி சூது செய்யும் போதெல்லாம் எங்களுக்கு துன்பம் என்று வரும்போதெல்லாம் கண்ணாவென்று நினைத்தார் என்னவென்று ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய ஆபத்து பாண்டவன் எங்கள் இஷ்டகுல தெய்வம் எம்பெருமான் கோபால கண்ணன் அன்னோருடைய கருணையினால் அத்தனை ஆபத்திலும் இருந்து தப்பி. ஆனால் அப்படி பிழைத்து எந்த நேராக முனித்துமங்கலம் சென்று பாஞ்சால தேசத்திலே பாஞ்சாலிக்கு துயரம் என்று கேள்விப்பட்டு அது அந்தனர் வடிவத்திலே சென்று என் தம்பி அர்ஜுனன் இல்லை வளைத்து அங்கிருந்து பாஞ்சாலி திருமணம் செய்து நேராக பெரியப்பா காலில் வந்து விழுந்தோம். பெரியப்பா, எங்களுக்கு திருமணமாகி விட்டது, எங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. நாங்க இவ்வளவு நாள் ஆம்பளைங்களா இருந்து எங்க கடந்துட்டோம். எங்களுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, எங்களுக்கு தனி நாடு வேண்டும், வீடு வேண்டும் அப்படின்னு கேட்டேன். அப்ப நாடு கொடுக்க மறுத்து ஈச்சம் காட்டு சுண்ணாம்பு அதை போய் பாத்துக்க போங்க அப்படின்னு உடனே அப்ப எம்பெருமான் கோபால கண்ணன் கருணையினாலும் அதாவது தேவேந்திரன் அனுகிரகத்தினாலும் இந்த ஈச்சங்காட்டை அழித்து அழகான இந்திரமாதிரி மாலை கொண்டு செய்து தம்பி எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இப்போ இந்திரபுரத்துல இருக்கீங்க. ஏன்னா புதுமண தம்பதி பாஞ்சாலி திருமணம் 3 மாத காலம் பெரியவர்கள் கட்டளை 1 வருட காலத்திற்கு ஒருவரோடு குடும்பம் நடத்தும். யார்? பாஞ்சாலி. அப்ப இது முதல் வருடம் என்னுடைய வீதம். ஆமாண்டா, பாஞ்சாலியும் நானும் புதுமண தம்பதியாக அகத்தாபுரத்துக்கு இந்திரபுரத்தில் முதல்ல 3 மாசம் ஆகுது கல்யாணம். இனிமேல் அவங்க 3 மாசம் கழிச்சு இனிமேல் தான் முதல்ல அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணு கேக்குறேன். இதை மட்டும் உனுப்பா கேளு. தாலி கட்ட போதுதான் 3 மாசத்துக்கு குழந்தை தான் தாலி கட்டுவீங்க. அதனால முதல்ல இருவனா நினைச்சு என்னன்னா குறும்பன்ற மாதிரி சரி. ஆனா உண்மைதான், நீ சொல்லலாம் நடந்தா இருக்குது. அப்படி இருந்தாலும் அப்படி வரக்கூடிய மக்களுக்கு ஏழை எளியோர் கத்துக்குட்டி கல்விபாடி சோகி பக்கவர் யார் வந்து எந்த பொருளை கேட்டால் தடை இல்லாமல் குறை இல்லாமல் ஆட்சி புரிய வேண்டும். மாமா கோபாலக்கண்ணன் கட்டளை பாஞ்சாலி அழைத்து சிம்மாசனத்தில் அமர வேண்டும். வரக்கூடிய மக்களுக்கு படியளக்க வேண்டும். அதனால் நான் அடுத்ததாக யாக ஜேடி பாஞ்சாலி சீக்கிரம்